மனோஜ் அவன வீட்டோட உண்மையான அவசரம் வந்து கேக்குறாரு. என்னோட பெர்மிஷன் இல்லாம என் வீட்டை வாங்கிட்டு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நான் தட்டு தான் அடங்குவீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. மனோஜ் சொல்றாரு, சார் நான் 30 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிருக்கேன். அதுக்கு டாக்குமெண்ட் கூட பாருங்க சார், பாருங்க சார் அப்படின்றாரு. உடனே அவசரம் சொல்றாரு, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு ஏமாத்திட்டு இருக்கீங்க. போலீஸ் சொல்லுவாங்க, அவங்க நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. போலீஸ் உள்ள என்ற உள்ளது. போலீஸ் வந்து இறங்க முடியும். சார் நம்ம தேடிட்டு இருந்தோம் சார், வீடு ஏமாத்திட்டு சுத்திட்டு ஒரு கும்பல். அது இதுதான் சார். உடனே மனோஜ் வந்து போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார் உண்மையாவே நாங்க வீடு வாங்கிருக்கோம் சார். அவர் பிசினஸ் மேன், அவர் துபாயில இருக்க கேட் பிசினஸ் மேன் சொன்னார் சார். அவருக்கு நம்பி தான் சார் நாங்க வாங்கிருக்கோம். எங்களுக்கே ஒன்றும் புரியல சார். இப்போ ஃபோன் பண்ணா கால் சுவிட்ச் ஆஃப் ஆகுது சார். இவர் வந்து வீடு ஏமாத்தி வாங்கி சொல்றாரு சார் அப்படின்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்க எல்லாம் பார்த்தாலும் திட்டு குடும்ப மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றாரு. உடனே மொத்த போலீஸ்கார அடிக்க போறாரு. யாரை பார்த்து திட்டு குடும்பம் சொல்றீங்க? 35 வருஷம் உழைச்சு எங்க அப்பா சம்பாதிச்சிருக்காரு. எங்க எல்லாரும் நேர்மையா தான் வளர்த்துக்காரு அப்படின்றாரு. உடனே போலீஸ் எனக்கு சார், ஓ நேர்மையா வளர்த்துக்காரா? நேர்மையா வளர்த்துதான் யாரோ ஒரு வீட்டை போய் ஆட்டையை போறது சுத்தி இருக்கீங்க குடும்பமா? உடனே முத்து சொல்ல, சார் நாங்க யார் வீட்டு ஆட்டையை போட நினைக்க அதோ இருக்கானே இவன் மனோஜ், இவன் தான் வீடு வாங்கியிருக்கான், இவன் தான் எங்களுக்கு கூட்டு வந்தான், அவர்தான் எங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது எங்களுக்கு. உடனே என்ன சொல்றேன், சார் என்னோட பெரிய பையன் மனோஜ், இவன் காசு கொடுத்து ஒருத்தகிட்ட இடத்த வாங்கி ஏமாந்துருக்கானா இல்லன்னு எங்களுக்கு தெரியல. 30 லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் அட்வான்ஸா. இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது, என்னன்னு எங்களுக்கும் தெரியல, நாங்க யாரும் ஏமாத்தலாம் நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. உடனே அவசரம் சொல்றேன், சார் இவங்க சொல்றதா நம்பாதீங்க. இந்த மாதிரி தான் நிறைய ஃபேமிலி ஆள் இல்லாத ஒரு வீட்டுல போய் பூந்துக்கிட்டு நாங்க வீடு வாங்கிட்டு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க சார். இந்த ஸ்கேம்ல நிறைய நடந்துருக்கு சார். இவங்க நீங்க கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு விஷயம் என்ன சொல்றாங்க, அரெஸ்ட் எல்லாம் பண்ணுன்றாங்க சார். நான் எதுவும் தப்புலாம் பண்ணல சார். பையன் மனோஜ் வீடு வாங்க நம்பி தான் சார் வந்தோம், நாங்களே ஏமாந்துருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, எல்லாரும் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு லேடி போலீஸ் வந்து விஜயா கை பிடிச்சி இழுக்கிறாங்க. நடமா இந்த மாதிரி அழுதுல சமாளிக்காத போமா நடமான்றாங்க. விஜயா சுத்திட்டு சொல்றாங்க, சுத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லுமா, உங்க அப்பா நிறைய போலீஸ் தெரியல, நம்ம வந்து வெளியே எடுப்பாங்கம்மா சொல்லுமா அப்படின்றாங்க. உடனே முத்து நடுவில் வந்து தடுக்கிறாரு. அதெல்லாம் அப்பா ஃபோன் பண்ணுவாங்க, அவங்க அப்பா நம்ம வேணுமே கவனம் நினைப்பாரு, என்ன இந்த விஷயம் நினைச்சு அவங்க சிரிப்பாரு அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, இவன் ஏதாவது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, இப்போதைக்கு நம்ம பிரச்சனை சமாளிக்க தான் முக்கியம், எங்க அப்பா ஃபோன் பண்ணுமா அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, பல உங்க அப்பா ஃபோன் பண்ணாத, நம்ம எந்த தப்பு பண்ணல, நம்ம வெளில வந்துடலாம், ஒன்றும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, டேய் இதுல தடுக்கிற, அவங்க அப்பா ஃபோன் பண்ணா வெளில வர முடியும் அப்படின்றாரு. உடனே முத்து போலீஸ் ஃபேமிலி மனோஜ் சட்டை பிடிச்சி அடிக்கிறாரு. உன்னாதான் எல்லா பிரச்சனையும், அதுல வீட்டை வைக்கணும் வேற சொல்றேன், இன்னும் வீட்டை வச்சு தான் நடுத்தர நான் நினைப்போம், இதுக்கு போலீஸ் கூட்டு போயிட்டு நீ. உடனே மனோஜ் சொல்றாரு, டேய் நான் வேணும் பண்ணா எனக்கு தெரியும், நான் ஏமாந்து நீ உட்கார்ந்து இருக்க, எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்றாரு. உடனே முத்து சொல்றாரு, டேய் முட்டா அன்னைக்கு தான் அதான் சொன்னேன், அவனை பார்த்தா ஃப்ராட் மாதிரி தெரியுது, அவன் வாடகை தப்பிச்சு ஓனாடா, அன்னைக்கு அவன் தடுத்து இருந்தா எல்லாம் சொல்லிருப்பான், அன்னைக்கு அவங்க காசு வாங்கிக்கலாம், தேவையில்லாம ஏதோ படிச்சு அறிவாளி ஏதோ பண்ணிட்டு இப்ப எல்லாரும் போலீஸ் கூட்டு போயிட்டு அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்றாரு, டேய் நான் ஒரு பிசினஸ் மேன், நான் போலீஸ் கூட்டு போயிட்டு சொன்னா எவ்வளவு அசிங்கமா வந்துருமா, பிசினஸ் எல்லாம் எவ்வளவு அசிங்கமா வந்துருமா, இதெல்லாம் கேட்டு இந்த விஜயா பல அடிக்கிறாங்க. மனோஜ் முட்டா உன்னை போய் படிச்சு அறிவாளி சொன்ன நீ படிச்சு முட்டாளா, நீ ஒரு முட்டாள், ஒண்ணுத்துக்கு அவன் முட்டாளா, 30 லட்சம் ரூபாய் எவனும் தெரியாது ஏமாந்திருக்கா முட்டாள், உன்னை வாட்டி படிச்சு அறிவாளி, நீ ஒரு பிசினஸ் பண்ணி சொல்லவே சொல்லாத வாய் தரணும் அப்படின்றாங்க. மீனா முத்துக்கிட்டு கேட்கறாங்க, என்னங்க அத்தை இவ்வளவு கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல, அதுவும் மனோஜ் இப்படி அடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்றாரு, ஆமா அவங்களுக்கு கஷ்டம் இருக்காதா, இந்த மாதிரி போலீஸ் அதெல்லாம் பார்த்ததே இல்லையே, நான் எங்க குடிச்சு சுத்திட்டு இருப்பேன், எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றாரு. சுத்தி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சேச்சா இந்த மாதிரி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரு வீடு ஏமாத்தில சொல்லிட்டு எங்களை போய் கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்றாங்க. உடனே சுத்தி அப்பா சொல்றாரு, நீ அந்த வீட்டுக்கு போனா ஜெயிலுக்கு போனா நினைச்சா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கலாம் நினைச்சா அப்படின்றாரு. உடனே சுத்தி சொல்றாங்க, சேச்சா உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சுத்தி அவங்க ஃபோன் வாங்கி சுத்தி சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் வரும் அப்படின்றாங்க. சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டுறாங்க. சுத்தி அவங்க அம்மா சுத்தி அப்பா சொல்றாரு, இந்த சமயத்துல நம்ம ஹெல்ப் பண்ணாதான் நம்ம மாப்பிளைக்கு மேல நம்பிக்கை வரும், அப்பதான் நம்ம வீட்டோட நம்ம மாப்பிள வந்துருவாரு அப்படின்றாங்க. நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மனோஜ் எவ்வளவு கெஞ்சாரு போலீஸ் கிட்ட, சார் நான் பிசினஸ் மேன் சார், விஜய் ஓம் அப்ளையன்ஸ் வச்சிருக்கேன் சார், நான் சொல்றதா உண்மை சார், நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க சார், என்னோட ஷாப் போயிட்டு என் ஃப்ரெண்ட் மூலமா தான் சார் இந்த கதிரன் எனக்கு தெரியும், அவருக்கு தான் சார் நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துறேன் சார், நானே ஏமாந்து நிக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் புரியாம நிக்கிறேன் சார் அப்படின்றாரு. உடனே ரோகிணி சொல்றாங்க, சார் நான் பார்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார், நாங்க அந்த மாதிரி தப்பு பண்றோம் சார், நாங்க நல்ல ஃபேமிலி சார் அப்படின்றாங்க. உடனே விஜய் சொல்றேன், சார் நான் சொல்றது உண்மைதான் சார், இவங்க அப்பா கூட மலேசியா இருக்கா சார், ஆனா இப்ப ஜெயில இருக்கா சார் அப்படின்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர், ஓ அங்க போய் ஃப்ராட் பண்ணி அங்க போய் ஜெயில இருக்காரு உங்க அப்பா அப்படின்றாரு. இல்ல சார் அது ஒரு பிசினஸ் ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. வீட்டோட உண்மையான அவசரம் சார், இவங்க சொல்றது நம்பாதீங்க, நான் உங்களை கம்பெனி முடியாது இவங்க ஆக்ஷன் சொல்லிட்டு கம்பெனி கொடுத்துறாரு. அந்த சமயம் சுத்தி அவங்க அப்பா உள்ள வராரு. உள்ள வந்தவனையுமே கேட்கிறாரு அண்ணாமலை கிட்ட, அண்ணாமலை நீ உங்க பசங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கணும் தெரியும், ஆனா இந்த மாதிரி வீடுல ஏமாத்தி சம்பாதிக்க நினைச்சு பார்க்கலாம் அப்படின்றாரு. உடனே முத்து சுத்தி அப்பா அடிக்க போறாரு. உடனே ரவி டேய் இப்போதைக்கு பிரச்சனை பண்ணா அப்படின்னு, டேய் அப்பா பத்தி என்ன சொல்றாரு பத்தி அவர் அப்படின்றாரு. உடனே சுத்தி சொல்றாங்க, அப்பா நீங்க ஹெல்ப் பண்ண இல்ல இந்த மாதிரி செஞ்சு பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே சுத்தி அம்மா சொல்றாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, பிரச்சனை முடித்து வந்திருக்கோம், இதை பத்தி பேசாதீங்க அப்படின்றாங்க. உடனே சுத்தி அவங்க அம்மா அப்பா போலீஸ் கிட்ட கேட்கறாங்க, சார் இவங்க நல்ல ஃபேமிலி தான் சார், இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை தெரியாம மாட்டிடலாம் விடுங்க சார் அப்படின்றாங்க. சுத்தி அவங்க அப்பா தெரிஞ்ச போலீஸ் கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாங்க. சரி ஓகே மேடம் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உண்மையான அவசரம் ஜீவா ஃபோன் பண்ணி சொல்றாரு, மேடம் நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் மேடம், ஆனா இங்க யாரோ பெரிய ஒருத்தர் வந்திருக்காரு மேடம், அவர் கமிஷனுக்கு லிங்க் இருக்கு, அதனால அவர் சிவாஸ் பண்ணி வெளியே எடுத்துறாரு மேடம், என்ன பண்றது அப்படிங்கிறாரு. உடனே ஜீவா சொல்றாங்க, சரி ஓகே விடுங்க, ஒரு நாள் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அசிங்க பத்தி அது போதும் எனக்கு, என்ன போலீஸ் வச்சு நான் அசிங்க பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், ஒரு வாரம் ரெண்டுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்ததுக்காக நானும் அந்த ஆளு வச்சு கடை நடிச்சு எழுதி முடிச்சேன் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சரி ஓகே மேடம் எனக்கு ஒரு ஷேர் மட்டும் கொடுத்துருங்க அந்த அமௌண்ட்ல இருந்து, அது போதும் மேடம் அப்படின்றாங்க. உடனே ஜீவா சொன்னா கண்டிப்பா நம்ம பேசின மாதிரி நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துறேன் அப்படின்றாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுத்தி அவங்க சொல்றாரு, சார்